முதல்ல ஆர்டர் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல ஓஎல்னு போட்டிங்கன்னா ஆர்டர் லிஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த ஓஎல் டேக்குள்ள எல்ஐன்ற ஒரு டேக் இருக்கு. அதாவது எல்ஐ டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இந்த ஓஎல் டேக்குள்ள இருக்கிற ஆட் பண்ற லிஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு தான் நம்ம இந்த லிஸ்ட் ஐட்டம்ன்ற ஒரு டேகை யூஸ் பண்றோம். இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் ஆப்பிள்ன்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் இந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ள ஆட் பண்றேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒன்னுன்னு போட்டுட்டு ஆப்பிள்ன்ற அந்த இடத்துல ஆட் பண்ண டெக்ஸ்ட் கண்டென்ட் இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் கூட ஆட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல இன்னொரு லிஸ்ட் ஐட்டமை ஆட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆரஞ்சுன்ற ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்றேன். வாங்க இப்போ ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்பர் 2ன்னு போட்டுட்டு நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ண டெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. பாத்தீங்களா, இந்த ஆரஞ்சுன்ற ஒரு டெக்ஸ்ட் எலமெண்ட் இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இதுலயே வந்து ஆர்டர் லிஸ்ட்ல சில டைப்ஸ்லாம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம 1 2 3 யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து டிஃபால்ட் வேல்யூ. இதுல நம்ம கேப்ஷன் ஏ, ஸ்மால் ஏ இல்லைன்னா ரோமன் லெட்டர் மூலியமா நம்ம இதை டிக்ளேர் பண்ணலாம். வாங்க அது எப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.